So good evening students. Today we will see the current affairs analysis dated from 20th April to 22nd April 2024. The first article related to the Artemis Accord. So it was created in the year 2000. It was introduced by NASA in the year 2020, not 2000, 2020. So India இதில் ஜாயின் பண்ணது 2023ல India joined in this group. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா பீஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆஃப் தி ஸ்பேஸ். ஸோ தப்பான விதங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. 39 மெம்பர்ஸ் ஆர் தேர். 38 and 39 மெம்பரா ஸ்வீடனும் ஸ்லோவேனியாவும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸ்வீடன் ஜாயின்ட் ரீசன்ட்லி, அதுக்கு முன்னாடி ஸ்லோவேனியா ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இட்ஸ் நாட் அ லீகலி பைண்டிங் அக்ரிமெண்ட்ஸ், non-legally binding agreements. Plus India joined in 2023. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Plus இப்போ ஜாயின் பண்ண countries. What's the purpose அப்படின்றது தெரியணும். The member countries you people can see on the screen. There are a lot of countries are there. So you people can see here Australia, France, Germany, India, Japan, United Kingdom, United States, America, USA. அப்புறம் இந்தியா இதில் மெம்பர். அப்புறம் ரஷ்யாவும் சைனாவும் தே ஆர் நாட் த பார்ட் ஆஃப் தி ஆர்டமிஸ் அக்கார்ட். ஸோ இதோட பிரின்சிபிள்ஸ் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி பீஸ்ஃபுல் எக்ஸ்ப்ளோரேஷன், ஸ்பேஸை எந்த ஒரு தப்பான நோக்கத்துக்கும் பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஆயுதங்களை சேமித்து வைக்கிறது. அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி 1967 மாடலில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிரான்ஸ்பரன்சி. ஸோ ஏதாச்சும் ஸ்பேஸ் சயின்டிஃபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை இதில் மெம்பரில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுக்கு அதை டிசிமினேட் பண்ணணும். ஸோ தே நீட் டு கிவ். அப்புறம் டிரான்ஸ்பரன்சி சொல்லிட்டேன். டிரான்ஸ்பரன்சி மீன்ஸ் டிசிமினேட்டிங் தி சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன். தென் இன்டர்ஆப்பரபிலிட்டி. ஸோ 39 கண்ட்ரீஸும் அவங்களோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம்ஸை வந்து மற்ற கண்ட்ரீஸ் கூட ஷேர் பண்ணணும். அது டிரான்ஸ்பரன்சியில். ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படும் போது இப்போ இஸ்ரோ வந்து நாசாவை ஹெல்ப் பண்ணணும், நாசா வந்து இஸ்ரோ ஹெல்ப் பண்ணணும், அவங்களோட சேட்டலைட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் கம்யூனிகேஷன் பர்பஸுக்காக. தென் எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ். இப்போ ஏதாச்சும் இப்போ ககன்யான் மிஷன் நம்ம லான்ச் பண்ணுறோம், இங்கேருந்து எடுத்துகிட்டு போகக்கூடிய லைக் லான்ச் வெஹிக்கிள். ஸோ அதோட பிளேஸ் வந்து நமக்கு தெரில அப்படின்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, சிக்னல் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு, இப்போ நாசாவோட சேட்டலைட்ஸ் அதோட கம்யூனிகேஷன்ஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணணும். எமர்ஜென்சி அசிஸ்டன்ஸ் கேட்டகரி. தென் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம புதுசாக கண்டுபிடிக்கக்கூடியதை ஓப்பன் டு 39 கண்ட்ரிஸாக அவங்க கண்டுபிடிக்கக்கூடியதை ரெஜிஸ்ட்ரேஷன் அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நம்ம ரீசெண்டாக சந்திரயான் 3 இறங்கின அந்த பிளேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம், லேண்டர் இறங்கின இடம். ஸோ அது மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் வாஸ் ஓப்பன். அப்புறம் ப்ரிசர்வ் த ஹெரிட்டேஜ் அப்படின்னா நம்ம லேண்ட் பண்ணக்கூடிய ஏரியா, நம்மளோட ஸ்பேஸ் வெஹிக்கிள் லான்ச் சேட்டலைட் நம்மளோட லேண்டர் வந்து இறங்கின ஏரியா, அது மாதிரி அஸ்ட்ரோனாட்ஸ் வந்து இறங்கக்கூடிய ஏரியாஸ் வந்து நேம் பண்ணி அதை பாதுகாக்கிறதுக்கான உரிமையும் நமக்கு இருக்கு. தென் ஸ்பேஸ் ரிசோர்சஸ், டீகான்ஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், தென் ஆர்பிட்டல் டெப்ரீஸ். ஸோ குப்பைகள் அதிகமாகிறத தடுக்கிறது, ஸ்பேஸ் டெப்ரீஸை தடுக்கிறது. ஸோ இதான் இதோட மெயின் மோட்டிவ் ஆஃப் திஸ் ஆர்டமிஸ் ப்ரோக்ராம். ஸோ யூஎஸ் வந்து இதை லான்ச் பண்ணும்போது தே லான்ச் ஆர்டமிஸ் 1, 2 and 3. அது என்ன அப்படின்னா ஆர்டமிஸ் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஸோ நம்ம எப்படி ககன்யான் வச்சிருக்கோமோ அவங்க வச்சிருக்கக்கூடிய ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் 3ல வந்து பீப்புளை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வர்றது, 2ண்ட்ல வந்துட்டு 4 பீப்புளை எடுத்துட்டு ஸ்பேஸ்ல சுத்திட்டு வர்றது. ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து க்ரூ மெம்பர்ஸ் இல்லாமல் நம்ம ரோபோ அனுப்புகிறோம், அதே மாதிரி அவங்களும் வந்து செக் பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி தே மேட் இட். 2022ல இதை முடிச்சுட்டாங்க. So that's about the Artemis program. And then Artemis principles la Artemis program la we have joined, not to the NASA. So it's a guideline principle. தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஸ்வீடன் ரீசெண்டாக ஜாயின் பண்ண கண்ட்ரிஸ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். இட் இஸ் an Artemis Accord. Artemis program is related to NASA. Artemis Accord is related to an international agreement, peace space exploration. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. The next article related to the global financial stability report. It was released by IMF, International Monetary Fund. அவங்க வந்து every 2 years
சாரி எவ்ரி இயர் ட்வைஸ் வந்து டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ குளோபல் பொருளாதாரம் எப்படி இருக்கு, ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, இன்ஃப்ளேஷன் ரிலேட்டட் இஷ்யூஸ் எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ லாஸ்ட் அக்டோபர் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஸ்டார்ட்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏப்ரல். ஸோ ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா ஹையர் இன்ஃப்ளேஷன், அப்புறம் அன்ரெகுலேட்டட் கிரெடிட் மார்க்கெட் வந்து அதிகமாக இருக்கு, இன்க்ரீசிங் சைபர் அட்டாக்ஸ், ஃபினான்ஷியல் ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எக்ஸெட்ரா. குளோபல் அளவில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் ரஷ்யா உக்ரைன் வார், அந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் வார், தட் இஸ் ஹமாஸ் இஷ்யூஸ், அது வந்து பொருளாதாரத்தில் பெரிய அளவில் பாதிப்பு உருவாக்கும். அப்புறம் இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி டு ரிசீவ் ஃபாரின் கேபிட்டல். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ, ஸோ அதை நம்ம செகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அன்ரெகுலேட்டட் பிரைவேட் கிரெடிட் மார்க்கெட் வந்து அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க இந்தியாவுக்கான கேட்டகரி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ பீப்புள் நீட் டு நோட் ரிலேட்டட் டு தி குளோபல் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட். யார் ரிலீஸ் பண்றாங்கன்றது தெரியணும். அப்புறம் இன்ஃப்ளேஷன், அவங்க சொல்லக்கூடிய கிரெடிட் ரிஸ்க், அது இம்பார்ட்டன்ட். தென் தேர்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி லாமா 3 அப்படின்ற ஏஐ. ஸோ இட் வாஸ் லான்ச்டு பை ஃபேஸ்புக். இதோட லைக் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், தட் இஸ் எல்எல்எம், ஏஐல யூஸ் பண்ணக்கூடியது, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணக்கூடிய கேட்டகரி தான் இது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமா சாட் போர்ட் உபயோகப்படுத்துறவங்க. லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அப்படின்ற எல்எல்எம் அப்படின்றது, அது கூடவே ஆர்டிஃபிஷியல் மெட்டா லாமா, ஸோ மெட்டா ஏ அப்படின்றத ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இட்ஸ் அன் ஏஐ சாட் போர்ட். ஸோ நார்மல் தான், ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே அவங்களோட மெட்டா ஸ்பேஸில் வந்து பிளாட்ஃபார்மில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ தட்ஸ் ஆல். லாமா அப்படின்ற அப்ரிவேஷன் தெரிஞ்சுக்கோங்க, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மெட்டா ஏஐ அப்படின்றது பேர். ஃபேஸ்புக் லான்ச் பண்ணியிருக்காங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். இட்ஸ் அ chat bot, that's all, AI based. And then third news related to the global mass coral reef bleaching. So you can see here in this image the coral reef அப்படின்றது it's a coral animal. ஸோ கடல் கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியா, அப்புறம் ஐலண்ட்ஸில், அப்புறம் சி மவுண்ட்ஸ் ஏரியா வெளியில் விசிபிளாக இருக்குது அப்படின்றப்ப அந்த ஏரியாவில் வளரக்கூடிய இட்ஸ் அ கோரல் அனிமல். இந்த கோரல் அனிமல்ல இண்டிவிஜுவல் இட்ஸ் அ கோரல் குரூப் தான், கோரல் அனிமலோட குரூப் தான் கோரல் ரீஃப் அப்படின்னு சொல்லுவோம். கோரல் அனிமலை இண்டிவிஜுவலா சொல்ற கோரல் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த கோரல் பாலிப்ஸ் வில் டேக் அந்த வேவ்ஸ்ல இருக்கக்கூடிய இல்லைன்னா கடல் தண்ணியில இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கும், சக் பண்ணி எடுத்துக்கும். தட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங். அப்புறம் கால்சியம் கார்பனேட் வந்து செக்ரேட் பண்ணும், அதான் ஸ்கெலிட்டன்ஸா அந்த சர்ஃபேஸ் வந்து. ஸோ இட் வில் பி ஸ்டாட்டிக் இன் எ பிளேஸ், ஒரே இடத்துல தான் இருக்கும். ஸோ இட் won't மூவ், இம்மூவபிள். அப்புறம் இந்த கோரல் ரீஃபை கோரல் பாலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் இருக்கு. தெர் இஸ் அ ஜூஆந்தலே அப்படின்ற ஒரு ஆல்கே வந்து இதுக்கு மேல இருக்கும். ஸோ அதனால தான் இட் வில் பி லுக் லைக் கலர்டு. யூ கேன் சி ஆன் தி ஃபர்ஸ்ட் இமேஜ். இந்த எல்லோ கலர்ல இருக்கக்கூடியது வந்து ஜூஆந்தலே அப்படின்ற ஆல்கே, இது கோரல் பாலிப். இந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல லாட் ஆஃப் கோரல் பாலிப்ஸ் ஆர் தேர். இதெல்லாம் சேர்ந்ததுதான் கோரல் ரீஃப் அப்படின்னு பேரு. இட்ஸ் அ லிவிங் திங், லிவிங் கோரல் அனிமல், சி அனிமல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ பட் இட் இஸ் அ ஸ்டாட்டிக் பிளேஸ், ஸ்டாட்டிக்காக இருக்கும், ஒரே இடத்துல இருக்கும். அது மாதிரி ஜூஆந்தலே அப்படின்ற ஆல்கே இட் வில் ப்ரொவைட் ஆக்சிஜன்ஸ், அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு. இது வந்து ஜூஆந்தலே ஆல்கே கார்பன் டை ஆக்சைடு ப்ரொவைட் பண்ணும். ஸோ தட்ஸ் அ சிம்பிள். ஸோ ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுனாலும் சர்வை பண்ண முடியாது. இப்போ ஜூஆந்தலே ஆல்கே வந்து கோரல் ரீஃபை விட்டுட்டு வெளியில போயிடுச்சு, கோரல் பாலிஃபை விட்டு வெளியில போயிடுச்சுனாலும் கோரல் பாலிஃப் வந்து டெத் ஆயிரும். அது மாதிரி கோரல் பாலிப் டெத் ஆனாலுமே ஜூஆந்தலே ஆல்கே வந்து சர்வே பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ சிம்பியாட்டிக் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி கோரல் ரீஃப் அண்ட் தென் கோரல் பாலிப் அண்ட் ஜூஆந்தலே ஆல்கே. ஸோ இப்போ கோரல் ப்ளீச்சிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஓஷனிக் வாட்டர் வந்து அசிடிஃபிகேஷன் ஆகும்போது, கடல் தண்ணியோட அளவு உயரும் போது ஜூஆந்தலே ஆல்கேக்கு வந்து சன்லைட் விசிபிலிட்டி இருக்காது, அப்போ போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்காது. தென் ஆக்சிஜன் வந்து தயாரிக்க முடியாது. ஸோ ஆக்சிஜன் வந்து கோரல் பாலிப்ஸ் கொடுக்க முடியாது. ஸோ கோரல் பாலிப்ஸ் வந்து இந்த டைம்ல கோரல் ரீஃப் ஜூஆந்தலே ஆல்கே வந்து ஸ்பிட் பண்ணி தள்ளிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்ல இட் லுக்ஸ் லைக் ஒயிட் கலர். ஸோ வாட் யூ கேன் சி ஆன் தி தேர்ட் இமேஜ். ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது, கோரல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஜூஆந்தலே வந்து ஸ்பிட் பண்ணி தள்ளும்.
அதுக்கான ரீசன் ஓஷன் அசிடிஃபிகேஷன் ஆகும்போது ஓஷானிக் வாட்டர் லெவல் அதிகமாச்சு அப்படின்னா, அப்புறம் ஹீட் அதிகமாகும் போது, ஸோ ஓஷானிக் வாட்டர் வில் பிகம் மோர் வார்மர். லைக் நார்மலாக 30 டிகிரி 23 டிகிரி செல்சியஸ் இல்லைன்னா 15 டிகிரி செல்சியஸ்ல இது சர்வே ஆகும். 50 டிகிரி ஆச்சு 45 டிகிரி ஆச்சு அப்படின்னா இது சர்வே பண்ண முடியாது. குளோபல் வார்மிங் இஸ் ஆல்சோ ரீசன். ஸோ இந்த கோரல் ப்ளீச்சிங் வந்து இப்போ 4th ஃபேஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இட் ஹேப்பன்ட் இன் 1998. 20% ஆஃப் தி கோரல் ரீஃப் வந்து பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்றது சொல்லப்படுது. செகண்ட் வந்து 2010ல 35% ஆஃப் த கோரல் ரீஃப் வந்து ப்ளீச் ஆயிருச்சு, ஸ்ட்ரெஸ்னால பாதிக்கப்பட்டு ப்ளீச் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 2014 and 17, பிட்வீன் 2014 and 17 56% ஆஃப் த கோரல் ரீஃப் வந்து ப்ளீச்சிங்னால பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்றது. ஸோ பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ அதே மாதிரி இப்போ 4th ஃபேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அகெயின் த கோரல் ப்ளீச்சிங் வந்து அதிகமா இருக்கு, மெயின்லி இந்த ஆஸ்திரேலியன் கோரல் ரீஃப் ஏரியா. ஸோ கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் கோரல் ரீஃப் எடுத்தீங்கன்னா 2500 கிலோமீட்டர்ஸ், சாரி 2300 கிலோமீட்டர்ஸ், கிட்டத்தட்ட 400 கோரல் ஸ்பீஷீஸ் அங்க இருக்கு. அப்புறம் இந்த கோரல் ரீஃப் சர்வே ஆகுது அப்படின்னா இட் வில் பி கால்ட் அஸ் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லப்படுது. கிரேட் பேரியர் ரீஃப் இஸ் கால்ட் அஸ் ஈக்குவலன்ட் டு த ரெயின் ஃபாரஸ்ட், அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கோரல் ரீஃப் ஒரு காலனியா சர்வே ஆகுது, கிட்டத்தட்ட 2300 கிலோமீட்டர் அப்படின்றப்போ இதுல நிறைய ஃபிஷ் ஸ்பீசிஸ் இருக்கும் அங்க இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கிறதுக்காக. அது மாதிரி மொலுஸ்கஸ் நத்தை வகைகள் கிட்டத்தட்ட 4000 ஸ்பீஷிஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மாதிரி 6 வேர்ல்டு நோன் டர்டைல்ஸ், மொத்தத்துல சி டர்டைல் வந்து 7, அதுல 6 வந்து இங்க இருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஆர் லைக் தட்ஸ் வை இட் இஸ் கால்ட் அஸ், இட் இஸ் கம்பேர்ட் டு ரெயின் ஃபாரஸ்ட். அதிகமான உயிரினங்கள் காடுகள் எப்படி இருக்கோ அதே மாதிரி கோரல் ரீஃப் இருக்கக்கூடிய பகுதிகளில் கோரல் காலனிக்கு மேல அதர் ஸ்பீஷிஸ் வேர் தேர். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ரொடெக்ட். ஸோ அது இப்போ ப்ளீச்சிங் ஆகும்போது கடல் வாழ் உயிரினங்களும் அஃபெக்ட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. தென் 97% ஆஃப் தி எனர்ஜி ஃப்ரம் த வேவ்ஸ், ஃப்ளட்ஸ், அப்புறம் சுனாமி இந்த மாதிரியான நிகழ்வுகள் வரும்போது கடல் தண்ணி வந்து ஃபோர்ஸா உள்ள வர்றதை வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். அப்புறம் மெடிசின், அப்புறம் கார்பன் சைக்கிளிங் ஆக்ட் ஆகுது, தட் இஸ் போட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் நடக்கும்போது கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கும். தென் கோரல் ப்ளீச்சிங்னால ஜூஆந்திலே ஆல்கே நான் அதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல். தென் 4th article related to the Nifty 50. ஸோ Nifty 50 இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிஃப்டி டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க நிஃப்டி இண்டெக்ஸ்ல. ஸோ we will see நிஃப்டி இண்டெக்ஸ்ல Nifty 50 is an index. நெக்ஸ்ட் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 அப்படின்றது நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 50 கம்பெனிஸ். யூ கேன் டேக் ஜூனியர், நிஃப்டி ஜூனியர், ஆர் யூ கேன் டேக், இட் வில் பி கால்ட் அஸ் Nifty 50 நெக்ஸ்ட் 50 அப்படின்னு பேரு. தென் இதுல நிஃப்டில ஃபர்ஸ்ட் 50 கம்பெனிஸ் இருக்கும். இதுக்கு பிறகு 51ல இருந்து 100 கம்பெனிஸ் will be there. Nifty 100 எடுத்துக்கிட்டீங்கன்னா the whole 500 companies will be there. Nifty 100 அப்படின்ற இண்டெக்ஸ். Then Bank X index are there, lot of indexes are there. இப்போ future and derivatives indexes வந்து நிஃப்டில ஆட் பண்றாங்க. Futures and derivatives, it's a future market, forward marketing, forward market. So இப்போ ஒரு person A want to sell their shares, but B will go and do the contract with the A. So I will purchase the shares after 1 month. இன்னைக்கு இருக்கக்கூடிய ரேட்டு இல்லைன்னா by an agreement they will make. So 1 month பிறகு he will purchase the share அப்படின்ற சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 500 அப்படின்னா 500 rupees per share அப்படின்னா 10 shares வாங்குறாங்க அப்படின்னா 5000 rupees. அதுக்கு வந்து இனிஷியலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 10% they will pay. 500 like 4500 they need to pay later and then 500 வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அப்படி வந்து ஆட்டோமேட்டிக்கா 1 month முடியும் போது the Friday of the last week of the month இது வந்து ப்ராஜெக்ட் வந்து ஷேர்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் ஆகும். அப்போ இந்த ஷேர்ஸ் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ என்ன ரேட்ல இருக்கு, இப்போ எக்ஸாம்பிள் 450 ஆயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ லாஸ் ஃபார் திஸ் பர்ச்சேசர். சப்போஸ் 550 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஷேரோட ரேட்டு ஆட்டோமேட்டிக் 50 rupees கெயின் ஃபார் திஸ்
person, B person. யார் பர்ச்சேஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஃபியூச்சர். ஆப்ஷன் அப்படின்றது புட் ஃபார் கால் ஆர் கால் ஆப்ஷன் போடுறது, இல்லைன்னா அப்படியே வைக்கிறது புட் ஆப்ஷன். தட்ஸ் ஆல். ஸோ இதை வந்து இப்போ நிஃப்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க, பிஎஸ்சியில் இருக்கு, நிஃப்டியில் ஆட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். The next article related to the man-portable anti-tank missiles. So இது வந்து கையில் எடுத்துட்டு போகக்கூடிய ஆன்டி டேங்க், டேங்க்ஸுக்கு எதிராக தாக்கக்கூடிய மிசைல்ஸ். யூ கேன் see on the image. DRDO முன்னாடி இண்டிஜினியஸ்லி வி மேட் இட், DRDO பண்ணிட்டாங்க. இப்போ அதை வந்து டெஸ்ட் முடிச்சு அது சக்சஸிவா கொடுக்க போறாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இட்ஸ் அ ஃபயர் அண்ட் ஃபர்கெட் மிசைல். ஸோ மிசைல்ஸ் வச்சு ஆன்டி டேங்க் எந்த கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல வரக்கூடிய டேங்க்ஸை வந்து டார்கெட் பண்ண முடியும், ஷோல்டர்ல வச்சு டார்கெட் பண்ண முடியும். இட்ஸ் அ ட்ரைபேட் மாடல்ல இருக்கும். அப்புறம் 15 kg லைக் பேலோட்ஸை வந்து எடுத்துட்டு போகும். ஸோ மிசைல்ஸை வந்து இதுல இருந்து லான்ச் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஸோ இது படிச்சுக்கோங்க. DRDO இண்டிஜினியஸ்லி டெவலப். அந்த ரேஞ்ச் பார்த்துக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். Then Shomben tribes, particularly vulnerable tribal groups la irukkudiya Shomben tribe, Andamanla irukkudiya tribal groups. You can see here Sentinelese tribe, Amari, Ongs, Jarevas, Great Andamanis, tribes of Nicobar Islands எடுத்தீங்கன்னா Shombens and Nicobaris. Nicobaris tribe மட்டும்தான் இங்க இருக்குதுல particularly vulnerable tribal groupsல வராது. மற்றதெல்லாமே they are the part of particularly vulnerable tribal groups. The Ongs, Jarevas, Great Andamanis எல்லாம் voting people பண்றாங்க. Sentinelese தீவுல இருக்கவங்க நம்ம கான்டாக்டே கிடையாது. Shombens மட்டும் இது வரைக்கும் voting rightsல இருக்காங்க, but they are not voting. கிட்டத்தட்ட 2011 சென்சஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 229 people were there. இப்போ 98 people voting rights இருக்கு. அதுல 7 people வந்து ஃபர்ஸ்ட் டைம் vote பண்ணிருக்காங்க. That's why it came in news. So you people need to know apart from this ஒரு கிரேட் அந்தமான் தீவுகள் இருக்கக்கூடிய ட்ரைபல் குரூப்ஸோட நேம் தெரியணும். அப்புறம் இதெல்லாம் பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ்ல இருக்காங்கன்னு தெரியணும். பர்டிகுலர்லி வல்னரபிள் ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றது. ஸோ 2006 டைம் தேபர் கமிஷன், there is a தேபர் கமிஷன் 1975ல தேபர் கமிஷன் was appointed. The கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ல உருவாக்கப்பட்டதான் primitive tribal group அப்படின்னு பேரு. There is old age practices, that is pre-agricultural system of existence. அப்படின்னா பழைய காலத்து முறைகள்ல அவங்க அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஹண்டிங் அண்ட் கேதரிங் ப்ராக்டிசஸ் இன்னையும் பண்ணிட்டு இருப்பாங்க, வேட்டையாடுறது. அது மாதிரி அவங்களோட பாப்புலேஷன் வந்து growth இல்லை. தட் இஸ் பிறக்கும் குழந்தை பிறந்தாலும் டெத் அதிகமா இருக்கும். அதனால பிறக்கக்கூடிய குழந்தைங்களும் அதிகமா இறந்து போகும். இதனால அவங்களோட பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகாது. அது மாதிரி லிட்ரஸி இருக்காது எஜுகேஷன் கேட்டகரியில. ஸோ இதன் அடிப்படையில் தோஸ் ட்ரைபல் குரூப்ஸ் இன் இந்தியா வில் பி கிளாசிஃபைடு. இந்த கேட்டகரியில் வரக்கூடிய எல்லா ட்ரைபல் குரூப்ஸுமே தே வில் பி கிளாசிஃபைட் அஸ் particularly vulnerable tribal groups. 1975 it was started. இன்னைக்கு இந்தியாவில் 75 groups were under the particularly vulnerable tribal groupsல இருக்கு. ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, முன்னாடி இது கேட்டிருக்காங்க. 2006ல தான் primitive tribal group அப்படின்ற பேர்ல இருந்து particularly vulnerable tribal groups அப்படின்ற பேருக்கு மாத்துறாங்க. ஸோ this things you people need to note. அது மாதிரி இந்த சார்ட்ல இருக்கக்கூடியதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். The next article related to Chipko movement. ஸோ 1973ல உத்தரகாண்ட் ஏரியால பிஷோனி இன மக்கள் அவங்க வந்து தெரி டேம் அப்படின்னு ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. It's under it is a part of river Ganga, பாகீரதி ரிவர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. அந்த தெரி டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நிறைய ட்ரீஸ் வந்து கட் பண்ண வேண்டி இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து கட் பண்ண ட்ரை பண்ணும்போது இதை பாதுகாக்கிறதுமா இந்த சுந்தர்லால் பகுவா, சந்தினி பிரசாத், ஸோ கௌரி தேவி இவங்க எல்லாமே சேர்ந்து ட்ரீஸை வந்து என்சர்க்கிள் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த ட்ரீஸை பாதுகாக்கிறதுக்காக. ஸோ பிசோனி இன மக்கள். ஸோ இந்த இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஹக்கிங் த ட்ரீ. சிப்கோ மூவ்மெண்ட் அப்படின்னா
சிப்கோ அப்படின்னா ஹக்கிங் இந்த லோக்கல் லாங்குவேஜ். அப்படி ட்ரீஸை பாதுகாக்கிறதுக்காக போராட்டம் பண்ணாங்க. அதன் மூலமா நிறைய ட்ரீஸ் வந்து பாதுகாக்கப்பட்டுச்சு. அப்போ அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட் வந்து கைவிட்டாங்க. இட்ஸ் அ சக்சஸ் அண்ட் தென் இட் கிரியேட்டட் லாட் ஆஃப் அவேர்னஸ் இன் தி என்வரன்மெண்டல் ப்ரோக்ராம். சர்தார் சரோவர் டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் போதும் பீப்புள் வந்து அந்த தண்ணியில் இறங்கி போராடினது, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல தான் வந்துச்சு. நர்மதா பச்சோ அந்தாலன் அப்படின்றது, அது மாதிரி அப்பிகோ மூவ்மெண்ட் கர்நாடகால, அங்கேயும் ட்ரீஸ் வந்து ஃபாரஸ்ட் அழிக்கிறதுக்கு எதிராக போராடப்பட்டுச்சு. அது மாதிரி சைலண்ட் வேலி மூவ்மெண்ட் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் ஏரியால. ஸோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உருவானது சிப்கோ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட 50 years செலிப்ரேஷன் இஸ் ஆன். ஸோ 1973 இட் வாஸ் ஸ்டார்டட். இப்போ 50 years ஆகுது, அதை செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ அதை நினைவு கூறுவதுமா இந்த ஆர்டிகிள் போடப்பட்டிருக்கு. ஸோ கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ் ரிலேட்டட் டு திஸ். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ்ல வரும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ். So that's all about the current affairs. Now we will move on to the MCQs. Question number 1, with reference to the Malacca Strait, which of the following statements these are correct? Statement number 1, the strait connects the Andaman Sea and the South China Sea. Statement number 2, the strait separates the Malay Peninsula and Sumatra Islands. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 2, the Indian government allows 100% FDI under the automatic route in the manufacturing sector. This implies that foreign companies can, statement number 1, invest any amount of money in any manufacturing activity without prior government approval. Statement number 2, investment only up to certain predefined limit in specific manufacturing subsectors without approval. Statement number 3, invest freely but are subject to mandatory profit sharing agreements with domestic partners. Statement number 4, invest only in joint ventures with Indian companies with predetermined equity shares. So இதுல இந்த நாள்ல எது கரெக்ட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கோ. So that's all. Question number 3, with reference to the green credit program, consider the following statements. Statement number 1, it was announced under the government's lifestyle for environment or life movement. The program மூலமா லான்ச் பண்ணப்பட்டது அப்படின்றது. Statement number 2, it primarily focuses on afforestation and water conservation measures. Which of the statements given above is are correct? Options are A, 1 only, B, 2 only, C, both, D, neither. Question number 4, which among the following are the grounds for the preventive detention in India? Statement number 1, security of state. Statement number 2, maintenance of law, public order. Statement number 3, maintaining essential services. Select the correct answer using the code given below. Options are A, 1 only, B, 2 only. Sorry. A, 1 only. Only one. Sorry. A, only one. Option wrongly mentioned. So note பண்ணிக்கோங்க. A, only one. B, only two. C, only 3, D, all the 3. Sorry, D வந்து none of the above போட்டுக்கோங்க. சரியா? C வந்துட்டு all the 3. Question number 5, submersible platform for acoustic characterization and evaluation space is associated with which of the following? Options are A, testing and evaluation hub for sonar systems, B, a new submarine testing, C, wastewater treatment, D, water quality testing. So that's all. Now we will see the answers for the previous. Question number first one answer is C. Question number 2 answer is C. Question number 3 answer is A. Question number 4 answer is A. Question number 5 answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.